வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். இது வந்து ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்த விலாகு தாங்க. பாப்பாங்களுக்கு வந்து இப்போ வந்து மத்தியானம் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி ஒரு 1 வீக் பக்கம் போயிட்டு தான் இருக்காளுங்க. ஆக்சுவலி இது வந்து அதுக்கு முன்னாடி எடுத்தது. காலையில் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாளுங்க. நாளே சொல்லிட்டா பாப்பா, அம்மா எனக்கு தயிர் சாதம் வேணும் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டாலா. சரி ஓகே, அவளுக்கு வந்து தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பேக் பண்ணியாச்சு. காலையில் ஸ்கூலுக்கு இந்த குட்டீஸுங்களை கிளப்புறதுக்குள்ளார படுற பாடு இருக்குது பாருங்கள். அப்படியே 100 ப்ரெஷர் ஏறி எனக்கு இறங்கிரும். அந்த 5 to அந்த ஒரு 7 மணிலேருந்து 8:30 இவளுக்கு ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் ஒரே சத்தமாக தான் வீட்டில் இருக்கும். அப்புறம் ஒரு வழியாக ஹர்ஷாவை கிளப்பி விட்டுட்டு தலை சீவி விட்டுட்டு, அன்றைக்கி வந்து ஆக்சுவலி அவளுக்கு ஒரு சீசன் மாதிரி ஒரு 4 நாளைக்கு ஒத்த ஜடை போட்டுட்டு போவா. அப்புறம் 2 திட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ரெட்டை ஜடை போட்டுட்டு போவா. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவா அவள். அப்புறம் சின்னக்குட்டியை சாப்பிட வைக்கிறது அதுக்கு மேலே பெரிய போராட்டம் தாங்க. இந்த இதிலெல்லாம் காமிப்பாங்களே டிவிலெலாம் 4 வாய் அவளுக்கு ஊட்டிட்டு 4 வாய் நான் சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னு ஓடி விட்டுருவேன். ஆனால் டெய்லி மறக்காமல் ஒரு எக்கு மட்டும் அவளுக்கு கொடுத்துட்றது. அதனால கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வாய் நான் சாப்பிட்டுட்டு 4 வாய் அவளுக்கு ஊட்டிட்டு கொடுத்துருவேன். சாப்பிட்டுட்டு ஓடிட்டேன் அன்றைக்கி. ஆக்சுவலி அன்றைக்கி அப்படி தான் நடந்துச்சு. ஆக்சுவலி எனக்குமே பயங்கர டெம்ப்டிங்காக இருந்தது. அந்த பொட்டேட்டோவும் தயிர் சாதமும் 4 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறம் எங்களுக்கு வந்து காலையில் கோதுமை கஞ்சி இருக்குது இல்லைங்களா, கோதுமை ரவையில் செய்வோம்ல கஞ்சி, அது கஞ்சி செஞ்சு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் அதெல்லாம் இவளுகெல்லாம் கிளம்பி உட்காந்துட்டு இருந்தாலுங்க கொஞ்சம் அவங்க அப்பா வண்டி எடுத்துகிட்டு வர வரைக்கும். அதனால் நான் அதுக்குள்ளே கிச்சனில் கொஞ்சம் மீதி இருக்க வேலை எங்களுக்கு வந்து புளி சாதம் வந்து செஞ்சுருந்தேன். புளி சாதம் வந்து ரொம்ப நாள் ஆச்சே செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி அது குக்கரில் போட்டு கிண்டுன்னு எனக்கு கிண்டுறக்கு முடியல. இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, வேணி வடை சட்டியிலே போட்டு கிண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளாக எதுவுமே போடாமல் வெறும் தாளித்து மட்டும் விட்டுட்டு புளி சாதம் வந்து கிண்டியாச்சு. அதை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க பாத்திரம் எல்லாம் ஓர்சல் பண்ணியாச்சுங்க. அப்புறம் அவளுகளும் கிளம்பிட்டாளுங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் நான் உள்ள கிச்சன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சவுண்டு கேட்டுச்சு, மம்மி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னாலுங்க. சரி ஓகே, அவளுகளை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அப்புறம் அவங்க அப்பா ரெடியாக இருந்தார். அப்புறம் இவளுக்கு 2 பேத்துக்கு பாய் சொல்லிவிட்டு டாட்டா சொல்லிவிட்டு கதவை சாத்தியாச்சு. கிளம்புங்கடின்னு சொல்லிவிட்டு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அவளுக்கு கிளம்புனாலுங்கன்னா உட்காந்துருவேன். ஆக்சுவலி நான் வந்து ஆஃபீஸ் போகலைன்னா இந்த ரொட்டீன் தான் நடக்கும். ஆஃபீஸ் போனேன்னா டீ குடிக்கிறதுக்குலாம் கூட நேரம் இருக்காது. கடைன்னு ஓடிடுவேன். டீயே வைக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வச்சாலும் உட்காந்து குடிக்கிறதுக்கு முடியாது. அதனால் எங்கள் வீட்டில் அவருக்கு மட்டும் டீ கொடுத்துட்டு நான் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் அவளுகெல்லாம் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆகிட்டு ஃபோனு ஒன்று எங்கள் அம்மா பண்ணுவாங்க, இல்லை என் தங்கச்சி பண்ணுவாள். 2 பேர்த்துக்கிட்ட ஃபோனை எடுத்து காதில் வச்சோம்னா எத்தனை வேலை இருக்குதுன்னே தெரியாது. எல்லா வேலையும் முடித்து கிச்சன் க்ளீனாக ஆயிரும். நான் சொன்னேன் இல்லையா, காலையில் வந்து அந்த சம்பார ரவையில் வந்து கூழ் மாதிரி கிண்டிட்டு அந்த புளி சாதம் மதியானத்துக்கு, அப்புறம் கத்திரிக்காய் பொரியலும், பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த உருளைக்கிழங்கு பொரியல் கொஞ்சம் இருந்துச்சு, தயிர் இருந்துச்சு. மதியானத்துக்கு அதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபோனை எடுத்து காதில் வச்சோம்னா எத்தனை க்ளீனிங்னாலும் முடிச்சிருவேங்க நான். அந்த மாதிரி தான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன். கூட்டும்போது பாத்திரம் கழுவும்போது நிறையா வேலை வந்து எனக்கு தெரியாமல், நம்மளுக்கு என்ன செய்கிறோங்கிறது தெரியாமல் யோசிக்கும் போது இந்த ஃபோனை ஆட்டோமேட்டிக்காக காதில் எடுத்து போயிடுவேன். இல்லைன்னா கிச்சனில் ஏதாவது ஒரு சீரியல் ஏதாவது டிபோட் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வேலையை செஞ்சு முடிச்சிடுவேன். அப்படி தான் எனக்கு ஆக்சுவலி வேலையை செஞ்சு முடித்தேன். அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் யோசித்தேன். அப்புறம் என் ஊருக்கு போயிருக்கும்போது எங்கள் அம்மா வந்து அந்த முறுக்கு மாவு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஆட்டாங்கல்ல போட்டு நம்ம ஆட்டி சுடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சுடுவேன். எங்கள் அம்மா வந்து அரைச்சி சுடுவாங்க. அந்த புழுங்கரிசி, பச்சரிசி, அப்புறம் உளுந்து இதெல்லாம் போட்டு அரைச்சி கொடுத்துருந்தாங்க. மறக்காமல் போய் சுற்றுவேன், நீ வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னாங்க. சரிம்மா சுட்டுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கடையில் போட்டேன். எங்கே வெளியே போயிட்டு வர, வேலைக்கு போக, இவங்க வந்து பிள்ளைங்களை கவனிக்க சரியாக போச்சுங்களா. அப்புறம் பாப்பாங்களுக்கு ஸ்கூல் ஒரு 2 நாள் லீவ் விடவும் சரி இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு சின்ன குண்டால் வந்து போட்டுட்டேன். அது ஆக்சுவலி கை விட்டு பசையவும் முடியல, இது பண்ணவும் முடியல. சரி இது வேலைக்கு ஆகாது வேணி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குண்டால் எடுத்து போட்டு முறுக்கு மாவு பசையறக்குள்ளேயே ஒருபாடு நேரம் ஆகிப்போச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏன்டா இந்த வேலையை எடுத்த வேணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பாசத்தினால் கொடுத்த மாவை வந்து ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. செஞ்சு ஓரளவுக்கு ஆக்சுவலி ஒரு 2 மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. ஊர்லன்னா அம்மா வந்து சுற்றி கொடுப்பாங்க, நான் போட்டு எடுப்பேன். இங்கே நம்மளே எல்லாம் ஒருத்தரை செய்யணுன்னு ரொம்ப சிரமமாக இருக்கும்ல. பத்தாவதுக்கு இந்த கேஸ் வேறு எடுத்து கீழே வைக்கிறதுக்கு முடியல. அந்த பைப் லைன் வந்து அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஹோலில் உள்ளே போயிட்டு வருதா, அதனால் அதை எடுத்தும் வேறு வைக்க முடியல. என்னடா இது வேணிக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டே சுற்றினேன். இது வேலைக்கு ஆகாது வேணி அப்படின்ட்டு
திட்டில் ஏறி உட்காந்துட்டாங்க. ஆக்சுவலி இந்த எண்ணெயில் பொரியுள்ள எங்கள் அம்மா ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க, எண்ணெய் பொரிஞ்சு நின்னதுக்கப்புறம் முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் வேணி அப்படின்னாங்க. அப்புறம் அதெல்லாம் யோசிச்சுட்டே ஃபோனை எடுத்து போட்டு வச்சுட்டு உட்காந்தாச்சு. ஏதோ ஒரு படத்தை ஏதோ ஒன்று போட்டுட்டு சுட்டு எடுத்தாச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சுட்டு எடுத்ததுக்கப்புறம் வேதாவுக்கு இங்கே பக்கத்தில் எல்லாத்துக்கும் பார்சல் பண்ணணுமே, அதனால் எல்லாம் எடுத்து ஓர்சல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நல்ல ஒரு போய் குளிச்சுட்டு வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்தவ தான். 4 மணி ஆயிடுச்சு நான் எந்திரிக்கிறதுக்கு. அப்புறம் பாப்பாவும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டீ வச்சு டீலாம் குடிச்சிட்டு அவளுக்கு வரக்குள்ளே நான் ஆக்சுவலி டீ குடித்தேன். அவளுக்கு 2 பேத்துக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டு, ஆக்சுவலி இப்போ அவளுக்கு அதெல்லாம் குடிக்கிறது இல்லைங்க, பால்லாம் குடிக்கிறது இல்லை. வந்தாளுங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் எடுத்து சாப்பிட்டுட்டு வெளியே சுற்றுறதுக்கு போயிடுறாளுங்க. பக்கத்தில் இப்போ வெயில் வேறு கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால வீட்டுக்குள்ளே இருக்க முடியறதில்ல, வெளியே குட்டீஸுங்களோட விளையாண்டுட்டு சுற்றிட்டு இருக்காளுங்க. அப்புறம் இப்போ தான் சீசன் வந்தாச்சே, தர்பூசணி சீசன் வந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் நாங்கள். ஒரு அரை அப்போ தான் சாம்பிளுக்கு பார்த்தோம். ஒரு அரை தர்பூசணி வாங்கிட்டு வந்து கட் பண்ணி, எங்கள் வீட்டில் எண்ணெய் தவிர தர்பூசணி எல்லோரும் ஃபுல் வெட்டுவாங்க. அர்ஷா, சாய்தன்யா, அவங்க அப்பா எல்லாருமே ஃபுல் வெட்டுவாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு நானும் கட் பண்ணி கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜூஸுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அடுத்த நாள் அர்ஷாவுக்கு ஸ்கூலுக்கு ஜூஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேங்க. எடுத்து வச்சு நல்லா இனிப்பாக இருந்துச்சு பழம். நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் அதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. இந்த தர்பூசணி சீசன் வந்ததுன்னா தர்பூசணி அப்பா முடியவே முடியாது. அந்தளவுக்கு தான் தர்பூசணி வீட்டில் இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாளுங்க. எங்கே முக்கில் பார்த்தாலும் வாங்கி உட்காந்துருவாளுங்க. அவங்க அப்பாவை சாய் 3 பேர் வாங்கி உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிருவாளுங்க. அப்புறம் நைட்டுக்கு டிஃபன் யோசித்தேன், என்னடா செய்யலான்னு யோசிக்கும் போது தான் ராகி எடை ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு, அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி மாவு, சின்னதாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, முருங்கைக்கீரை நிறைய போட்டு நல்லா தட்டி ராகி வடை போட்டு எடுத்து நைட்டு டிஃபனை முடிச்சாச்சுங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு நாள் போச்சு. வீட்டில் இருந்தாலும் ஒரே மாதிரி நிறையா வேலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இல்லைனாலும் நிறைய வேலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள்.